ஒரு யானைக்கு இவ்வளோ பெரிய காது இருந்தாலுமே அதோட ஹியரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ஆனால் சின்ன காது உள்ள 2 உயிரினங்கள்னால பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி கூட காது கேட்கும். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இருக்கிற ஒரு திமிங்கலத்தினால 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சிக்னல் கூட அதனால கேட்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கிற ஒரு திமிங்கலம் ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா அது மும்பையில் இருக்கிற இன்னொரு திமிங்கலத்தினால அது கேட்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 40 ஹெர்ட்ஸ் உள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான் இந்த திமிங்கலம் யூஸ் பண்ணுது. இந்த சவுண்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சீ வாட்டர் கடியில இருக்கிற மீடியம் பாத்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் ஹை பிரஷர் இருக்கிறனால இந்த சவுண்ட் வந்து ரொம்ப வேகமா டிராவல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த திமிங்கலத்துக்கு பாத்தீங்கன்னா மாஸ் ஸ்கல்லும் டிஷ்யூ இருக்கிறனால இதனால ஈஸியா சவுண்டை கண்டக்ட் பண்ண முடியுது. இதனாலதான் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிக்னல் கூட அதனால ரிசீவ் பண்ண முடியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கைல இருக்கிற பிஜிஎன்னால 3000 to 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சவுண்டு கூட அதனால கேட்க முடியும். இது டிராவல் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ரா சவுண்ட் மேப் வச்சு தான் அது டிராவல் ஆகுது. பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தண்டர் ஸ்ட்ராம், கடல் அலைகள், எர்த்குவாக் இதெல்லாம் வச்சுதான் அது டிராவல் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தினாலையும் 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சவுண்டு கூட இது ரெண்டுத்தினாலையும் கேட்க முடியும். ஸோ இந்த சவுண்ட் பேட்டில் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இருக்கிற திமிங்கலும் மேலே ஆகாயத்தில் இருக்கிற பிஜிஎன் தான் இந்த சவுண்ட் பேட்டில் ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப்.